இரண்டாவது நாளாக தொடரும் விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்ட கூலியை உயர்த்தி வழங்க கோரி கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். எனவே இந்த பிரச்சினையில் தமிழக அரசு தலையிட்டு கூலியை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 28/1/2016 முதல் காலவற்ற பேரத்தில் ஈடுபட்டுள்ளோம். இதுக்கு தொழிற்சங்கங்களும் ஆதரவு கொடுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். பொதுமக்களும் ஆதரவளித்து எங்கள் வேலை நிறுத்தத்தை அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களுக்கு குறைக்கப்பட்ட கூலியை உடனடியாக வழங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிப்பாட்டாங்க 3 நாளைக்கு முந்தைய பஞ்சாயத்து நடத்துறாங்க. அது தோல்வி ஆயிட்டுருங்க. திருப்பி நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கூலி 300-350 தான் வருங்க. எங்களுக்கு 2 பிள்ளைங்க படிக்க வைக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். இங்கே நிப்பாட்டாங்கன்னா பண்ண முடியாது. இது அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தை முடிச்சு தீர்வு வேணா நல்லா இருக்கும்.